लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2765வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 19வது பாசுரம், 2ஆம் திருமுறையினுடைய 9வது பாசுரம். முதலிலே எம்பெருமானார் ராமானுஜர் அருளிய தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் முருகும் கூறும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குரு கூரன் மாறன் பேர் கூறு. 19வது பாசுரம். சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே எள்ளி பகல் எண்ணாது எப்போதும் தொல்லை கண் மாத்தானை கொல்ல மோர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டும் நீ கான். சூது அறியாத நெஞ்சமே என்று ஆரம்பிக்கிறார். சொல்ல வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்குகிற அலைபாய்கிற மனமே, சொல்லில் குறையில்லை என்பதை நாம் அப்படி எடுக்கலாம். பகவானுடைய பெருமையை பற்றி பேசினால் பேச்சிலே குறையே இல்லை, அல்லது நமக்கு ஒரு குறையில்லை. தொல்லை கண் என்றால் அனாதியான காலம், மிக பழங்காலம் தொட்டு இருக்கக்கூடிய இந்த பூமியிலே மாதானைக்கு எல்லாம் என்றால் துரியோதனாதுடைய பெரிய சேனைகளுக்கெல்லாம் ஓர் ஐவரையே மாறாக பஞ்சவிடவர்களையே எதிர்களாகும்படி எள்ளி பகல் எண்ணாது எப்போதும் காத்தானே, இரவென்றும் பகலென்றும் பார்க்காமல் சதா சர்வகாலமும் அவர்களை ரட்சித்துக் கொண்டிருந்த எம்பெருமானை நீ உண்மையிலேயே காண விரும்பினால் காண்போம், நீ காணலாம் என்று நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். பஞ்சபாண்டவர் விஷயத்திலே கண்ணவரான் பக்ஷவாதியாயிருந்து உதவி செய்ததை பற்றி பார்த்தால் அவன் அடியவருக்கு எளியவன் என்பது நன்கு வெளியாகிறது. அந்த பஞ்சபாண்டவர்களைப் போல நாமும் அந்த பெருமான் மீது அன்பு கொண்டு அவனையே சேவிக்க வேண்டும் என்று உண்மையாகவே ஆசைப்பட்டால் மெய்யார்க்கே மெய்யனாகும் என்கிறபடி அவன் சேவை சாதித்தே தீருவான். அவனை சேவிப்பதற்கு இதுவே உபாயம் வழி. இப்படிப்பட்ட உபாயத்தை தெரிந்து கொள்ளாமல் நெஞ்சே நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய்? இப்போதாவது நான் சொல்வதை குறித்துக்கொள் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொல்கிறார். சொல்லில் குறையில்லை என்பதற்கு பல வகையான பொருளை கொள்ளலாம். பெருமாளுடைய குணங்களை பேசத் தொடங்கினால் அவற்றுக்கு ஓய்வே இல்லை. எவ்வளவு பேசினாலும் குறைவுபடாமல் மேன்மேலும் மேன்மேலும் பெருகுகின்ற ஆர்வத்தின் காரணமாக அவனுடைய குணங்கள் நமக்கு வெளிப்படும். அவனுடைய குணங்களுக்கு எல்லை இல்லாமல் இருப்பதனாலே நாம் சொல்லி முடிக்க முடியாத பகவத் குணங்கள் என்று சொல்லலாம். பரபுருஷனுடைய குணங்களை அயோக்கியரான நாம் பேசினால் அவற்றுக்கு குறைவு நேரிடுமோ என்றால் ஏறாது என்றும் கொள்ளலாம். அவனுடைய குணங்களை நாம் சொல்லத் தொடங்கினால் நம்முடைய குறைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். நாம் கற்ற கல்விக்கு ஈடாக குறைவில்லாமல் பல பல பாசுரங்களை நம்முடைய அறிவுக்கேற்ற மாதிரி பேசிவிடலாம். பேச்சில் குறையில்லை, ஆனால் அந்த குணங்கள் எல்லையற்றவையாக இருப்பதனாலே அவற்றை கரை காண்பதிலே குறை உண்டு என்பதாகத்தான் பொருள் கொள்ள வேண்டும். அப்படி கரை காண முடியாத குணங்களில் ஒரு குணத்தை சொல்லி காட்டுகிறார் இந்த பாசுரத்திலே. பாண்டவர்களுடைய ஆளாக பாண்டவர்களுக்கு பட்சபாதத்தோடு இருக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்றால் அயவன் என்றால் எல்லோருக்கும் பொது என்று சொன்னால் பஞ்சபாண்டவனுக்கு மட்டும் இவன் இருந்தானே என்று சொல்லுவார்கள் அல்லவா? அதற்கு காரணம் அவர்கள் அவனை முழுமையாக நம்பினார்கள். அவனை முழுமையாக நம்பியதோடு மட்டுமில்லாமல் அவனை தவிர வேறு யாரும் கிடையாது என்று இருந்ததினாலே அவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை அவனுக்கு வந்துவிட்டது.
அடியவர்கள் விஷயத்தில் இவ்வளவு பட்சபாதம் கொண்டு அவன் ரட்சிக்க வேண்டுமா என்றால் அதுதான் நம்முடைய குணமாக இருக்கிறது. அதனால் நாம் அவனை காண வேண்டும் என்று விரும்பிவிட்டால் நாம் முழுமையாக அவனை நம்பினால் நாமும் நம்முடைய அனுபவத்திலே அவனை காண முடியும் என்று சொல்லுகிறார். எல்லி பகல் என்னும் எப்போதும் என்பதை காத்தானை என்ற இடத்திலும் நாம் சொல்லலாம். கான் என்ற இடத்திலும் அவன் எப்போதும் பார்த்து கொண்டிருந்தான், எப்போதும் காத்து கொண்டிருந்தான் என்றும் சொல்லலாம். இரவு பகல் என்று பாராமல் சதா சர்வகாலமும் பாண்டவர்களை ரட்சிப்பதிலேயே அவன் கவனம் செலுத்தி அவர்களுடைய நலனையே காத்து கொண்டிருந்தான் என்பதனாலே அவர்களைப் போல மற்றொன்று போர் வருகிறது. பிரபலமானவன் மாத்தானைக்கெல்லாம் துரியோதனன் மிகவும் பிரபலமானவன். அவனுடைய சேனைக்கு எதிராக ஒரு 5 பேரை மட்டும் வைக்கிறான். 10,000 போர் வீரர்கள் திரண்டிருக்கிற அந்த சேனைகளுக்கு எதிராக பாண்டவர்கள் 5 பேர் மட்டும் நின்று வெற்றி பெற முடியுமா என்றால் முடியாது. என்றாலும் அவர்களை காக்கிற பெருமாள் அங்கு இருக்கிறான். அதனால்தான் எம்பெருமான் என்ன செய்தான், துரியோதனுக்கு எதிரியாக தான் என்று போர் புரிந்தால் அவன் போரை விட்டு ஓடி போய்விடுவான், எதிரே வரமாட்டான் என்பதனாலே நான் ஆயுதமே எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்தான். தான் ஆயுதம் எடுக்காமல் நிராயுதவானாக தேர் ஓட்டுவேன் என்று மட்டும் சொல்லிவிட்டு வந்ததால்தான் எதிரே போர் செய்ய அவர்கள் துணிந்தார்கள். ஒருவேளை கண்ணன் தானே போர் செய்ய முடிவெடுத்திருந்தால் அவர்கள் யாரும் வந்தே இருக்க மாட்டார்கள். பஞ்சபாண்டவருடைய வீரத்துக்கு குறைவராத வகையிலே அவர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துமாறும் தான் அவர்களுக்கு பின்னால் இருந்து போரிலே ஆயுதம் தரிக்காதவனாகவும் இருந்து போர் செய்தான் என்பதுதான் மகாபாரதத்திலே கண்ணனுடைய சிறப்பு. இப்படிப்பட்ட கண்ணனை நாம் நினைத்து உருகினால் அவனை நாம் கண்டிப்பாக தரிசனம் செய்ய முடியும், நேரில் வருவான் என்று தன்னுடைய நெஞ்சத்தை பார்த்து சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். சொல்லில் குறையில்லை சூதரியா நெஞ்சமே, எல்லி பகல் எண்ணாது எப்போதும் தொல்லை கண் மாத்தானை கொல்ல மாத்தானைக்கு எல்லமோர் ஐவரையே மாறாக காத்தானை காண்டும் நீ கான் காயன வாச்சா மனசேந்திரியவா அபியாப்தனவா பிரகதே சுபாவாது கரோமேத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயரி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு போதிலும் அடியேன் செய்கிற நன்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொழுவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கால் உருவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.